இதில் ஒரு 2 காய் இருக்குது இந்த செடியில். இதில் ஒரு 2 காய் இருக்குது. நாட்டு பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு பழமே 50 கிராம் வரும் போல் இருக்குது. இன்னும் ஒரு பழம் அந்த பக்கம் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. பாருங்கள், ஒரு செடியில் 3 காய் 4 காய் இருக்குது. எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்துடலாம் அவங்க. முத்திட்டா எடுத்துடணுங்க, இல்லைனாக்கா வேறு பிஞ்சு வளர்ச்சி வராமல் போயிடும். அதனால் நம்மளுக்கு பதமாக இருக்கிற டைமில் பார்த்து எடுத்துக்கணும். பாருங்கள், 3 அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் காய் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 2 காய் இருக்குது இந்த செடியில். அதை எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 காய் இருக்குது. இதில் ஒரு 4 காய் இருக்குது. 4 எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு உரம் வச்சு மேல் உரம் அடி உரம் போட்டு நம்ம பராமரிக்கிறோமோ அப்படி தாங்க நமக்கு காயும் கொடுக்கும், லைஃபும் வரும் செடி. இது பக்கெட்டில் வச்சுருக்குறோம். இதில் நிறைய இதோட 4 முறை நாங்கள் கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டோங்க. எல்லாத்துலேயும் 2 காய் 1 காய் அப்படி கிடச்சிட்டே தான் இருக்குது. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா 5-6 காய் கிடைக்குதுங்க. இது ஒரு சின்ன தொட்டிங்க. இதில் ஒரு காய் இருக்குது. எல்லாம் பிஞ்சாக இருக்குது. இது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். இதுலேயும் ஒரு காய் இருக்குது. இந்த நிறைய வந்துச்சு காய். இப்போ மறுபடியும் பிஞ்சு வந்துன்னுக்குது பாருங்கள். இதுலேயும் ஒன்று வச்சு இதில் ஒரு காய் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. அறுத்துட்டு விட்டால் தான் இந்த பிஞ்செல்லாம் முற்றி வரும். இது ஒரு தம்பட்டை அவரங்க ட்ரேவில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். காய் புளிச்ச மோர், மருந்து, உரம், ஆட்டு எருவு இது எல்லாம் வச்சதால தாங்க காய் எல்லாம் பூக்கிற பூ எல்லாமே வராது. எல்லாம் கொட்டிக்கின்னு ஏதோ ஒரு 5-6 காய் வரும். இதில் பாருங்க, ஒரு 6-7 காய் இருக்குதுங்க இதில். இது நல்லா முற்றி வந்த பிற்பாடு எடுத்த பிற்பாடு தான் மற்ற பூ பிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பூ தான். இது எல்லா பூவுமே பிஞ்சு வராது, கொட்டிக்கும். 1-2 காய் தான், ஒரு கிளைக்கு 1-2 அப்படி தான். ஏன்னா அவ்வளோதான் இது தாங்கும். எல்லாத்தையும் வச்சிச்சுன்னா தாங்க முடியாதுல்ல, அதனால் 2-3 காய் தான் விடுது. இது லெமன் செடிங்க. இதில் ஒரு 3 லெமன் இருக்குது. 3 லெமன் மட்டும் நம்ம இன்றைக்கி கட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற பிஞ்செல்லாம் இன்னொரு நாளைக்கு கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மொத்த ஒரு 2-3 எடுத்துக்க வேண்டியது தான். இங்கே இருக்குது பாருங்கள், 3 மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். புளு கத்திரிக்காய்ங்க. இது மார்க்கெட்டில் வருமே அந்த கத்திரிக்காய். இது நல்லா முத்தி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது டெய்லி இந்த மாவு பூச்சி ஏறிடுங்க கத்திரிக்காய் செடியில். தண்ணி ஊற்றி ஒரு 10 செடி இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் கழுவணும். இல்லை நாங்கள் பாருங்கள், இந்த கொனையில் உட்காந்துக்கும். இந்த கொனையில் எறும்பு கொண்டு சேர்த்துருந்து இருக்குது பாருங்கள் பூச்சி. இது மாதிரி தொடப்பு குச்சி எடுத்து வச்சு இது மாதிரி பண்ணணும். அந்த சந்தில் இருக்கிறத எடுத்துட்டா தான் செடியை காப்பாற்ற முடியும். இல்லைனாக்கா ஃபுல்லாக பூச்சாயிடுங்க. இது மாதிரி டெய்லி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. எறும்பு தான் இந்த மாவு பூச்சை கொண்டு போய் சேர்க்குறது. தக்காளி பழம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 7-8 செடியில் கொஞ்சம் தக்காளி இருக்குது. அது எல்லாத்தையும் பிச்சுன்னு வந்துடலாம் அவங்க. இந்த செடியில் பாருங்கள், நாட்டு பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள்.
ஒரு பழமே 50 கிராம் வரும் போல் இருக்குது. இதில் ஒரு 5-6 பழம் இருக்குது, எடுத்துக்கலாம். பாருங்க, இன்னும் ஒரு பழம் அந்த பக்கம் இருக்குது. இந்த தக்காளி செடி பாருங்கள், பாரம் தக்காளி தான் இது. சும்மா தப்பு செடியாக வந்தது. இதில் ஒரு 4 பழம் இருக்குது, 4 எடுத்துக்கலாம். இது சின்ன தக்காளி. இந்த செடி எலி நோண்டியே வீணாக போயிடுச்சுங்க. இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த செடியை நோண்டி விசாட்ட வேண்டியது தான். இந்தல் அனுப்பியிருக்கேன், ஒரு 2 கொடி அனுப்பியிருக்கிறேன். அதில் ஒரு 4 காய் இருக்குது, இப்போ தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்குது. அதை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நிறையா வரும் பாருங்க காய்ங்க. இது வந்து தண்டுக்கீரைங்க. இது கம்போஸ்ட் ரெடி பண்ண பேகு. இதில் ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தேன். அதுவும் ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. சரி, இலவெல்லாம் பழுத்துட்டு வந்துச்சு. கிழங்கு இருக்குதா இல்லையான்னு பார்த்து எடுத்துகிட்டு வேறு எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு இப்போ அதை எடுக்கிறோங்க. கிழங்கு இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேறு மாற்றி வச்சிடலாம். இருக்குதுங்க கிழங்கு, ஒரே கிழங்கு சூப்பராக வந்துக்குது பாருங்கள். நல்லா முத்திட்டுக்குது. ஒரே கிழங்கு மட்டும்தான் வந்துக்குது. எல்லாம் மக்கிடுச்சு. கிச்சன் வேஸ்ட்டு எல்லாம் போட்டு ரப்பி வச்சுருந்தேன். நல்லா மக்கிடுச்சு பாருங்கள். கிழங்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இது ஒரு கிழங்கு தான் இருந்தது. விட்டுருந்தால் வீணாக தாங்க போயிருக்கோம் இந்த கிழங்கு. இது பாருங்கள், புது வரவு நம்ம மாடி தோட்டத்துக்கு. இது வந்து ஆரஞ்சு மரம், ஆரஞ்சு செடியாக வாங்கிட்டு வந்துருக்குறோம். செடியிலே காய் வரும்னு சொன்னார். அதனால் உழவர் சந்தையில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா மற்ற கடைகள்லாம் வந்து 200-250 சொல்கிறாங்க. ராயக்கோட்டை அந்த உழவர் சந்தை, ராயக்கோட்டை ரோட்டில் இருக்கிற உழவர் சந்தையில் போனீங்கன்னாக்கா 150 ரூபாய்க்கெலாம் கிடைக்கிது செடி நமக்கு. இது வந்து நம்ம நல்லா பராமரித்து வந்துட்டாக்கா 1 வருஷத்துலேயே நம்மளுக்கு காய் தரும். அதனால் நான் கொண்டு வந்து இப்போ நட்டு வச்சுருக்கிறேன். இந்த மண்கலவை பார்த்திங்கனாக்கா நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கிச்சன் கம்போஸ்ட்டு, ஆட்டு எருவு, உயிர் உரம், வேப்பம் பண்ணாக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மண் தான் இது. இதை எடுத்து ரொப்பி நேற்று நட்டு வச்சுட்டேங்க. இது இன்றைக்கி வந்து நம்ம செடிக்கு, கத்திரிக்காய் செடிக்கு வந்து அடி உரமாக போடும். இது வந்து கடுகு, 1/4 கிலோ கடுகு வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது 1/4 கிலோ வெந்தயம், அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடி உரமாக போட்டால் உயிர் உள்ள உரங்க. இதெல்லாம் மண்புழுக்கு நல்லா உயிரோட்டமாக இருக்கும். மண்ணும் வந்து நல்லா பளபளப்புக்கு தன்மை கொடுக்கும். காய் பூவு எதுவுமே கொட்டாது. வர பூவு எல்லாமே காய் வைக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் ஒரு ஸ்பூன் போடலாம். நீங்கள் ஒரு 4 செடி 10 செடி வச்சுருந்தா ஒரு 50 கிராம் போட்டு அரைச்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு செடிக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. சூப்பரான உரங்க. நான் ஒரு செடிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இது ரெடி பண்ணுறேன். நான் ஒரு செடி ஃபுல்லாக காய், கத்திரிக்காய் செடி வந்து, கத்திரிக்காய் செடியில் காய் வந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. தக்காளி, கத்திரிக்காய் இது எல்லாத்துக்கும் போட்டுடலாம் செடிங்களுக்கு. இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து ஈரப்பதமாக இருக்கணும் மண். அப்படி ஈரப்பதமாக இருக்குள்ள இருக்கிற அந்த களையெல்லாம் எடுத்துட்டு மண் இப்படி நோண்டிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேறு பக்கமே வேணாம், சைடில் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் அந்த மண்ணை மேலே அப்படி கிளறி விட்டுருங்க. அதே மாதிரி எல்லா செடிக்கும் வச்சுன்னு வந்துடலாம். சூப்பரான உரங்க இது. நல்லா எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. இந்த வெந்தயத்தில் இருக்கிற கசப்பு வந்து பூச்சி வந்து உக்காராது செடியில். அந்த கசப்பு தன்மைலாம் போகும். அது காய் கூட கசப்பு வராது. ஏன்னா இந்த கசப்பு எல்லாமே இந்த உயிர் உரமே, இந்த உயிர் அணுக்களே எடுத்து சாப்பிட்ரும். அப்போ அந்த கசப்பு காய்க்கு வராமல் போயிடும். நல்ல உரங்க இது. தக்காளி செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வந்துடலாம். ஈரப்பதம் இருக்கக்குள்ள தாங்க இதுக்கு வைக்கணும். வெறும் மண்ணோட வைக்காதீங்க. இது வந்து தம்பட்டாவரை. இதில் நிறைய பூவு காய் விட்டுன்னு இருக்கு பாருங்க. இந்த சைடு விட்டுருக்கு பாருங்க. இதுக்கும் கொஞ்சம் நம்ம இந்த உரத்தை வச்சு விட்டுடலாம்.
கத்திரிக்காய் செடிக்கு எல்லாத்துக்கும் அடி உரம் வச்சுட்டோங்க. நேற்று தான் இதுக்கு மேல் உரம் புளிச்ச மோர் தெளித்து விட்டேன். கடுகு தூளும் வெந்தய தூளும் எருவு பண்ணி அடி உரமாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி செடிக்கும் கத்திரிக்காய் செடிக்கும் போட்டுட்டு இருந்த அறுவடை கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. ஒரு 1.5 கிலோ கத்திரிக்காய் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் வேஸ்ட்டில் கம்போஸ்ட் பண்ணி ஒரே ஒரு வள்ளிக்கிழங்கு குச்சி வச்சுருந்தோம், அது ஒரு கிழங்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கலப்பு கீரை, பருப்பு கீரை, பசலைக்கீரை, முள்ளுக்கீரை, குப்பைக்கீரை எல்லா கீரையும் கலந்த மாதிரி ஒரு 2 டப்பு கிடச்சிச்சு. அப்புறம் 3 லெமன் எடுத்துக்கிட்டோம், 3 பாவக்காய், கொஞ்சம் அவரைக்காய், ஒரு கிலோ பக்கம், 1 கிலோ 1.25 கிலோ இருக்குங்க தக்காளி பழம் கிடச்சிச்சு. இவ்வளோதாங்க நம்ம தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த அறுவடையும் எடுத்துக்கிட்டோம். சூப்பரான அறுவடை தாங்க இதுவும். இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.